ஹாய் ஹலோ ஸ்டார்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்கை. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் பற்றி சொல்லணுன்னா, மேபி சப்ஸ்டாண்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன்னா ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, ஓகேவா? அப்புறம் முக்கியமாக ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஒரு வேளை வீட்டில் கேட்டு மாட்டினீங்கன்னா கம்பெனி பொறுப்பு எடுத்துக்காதுப்பா. இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு 20 கமெண்ட் அண்ட் ஒரு 100 லைக்ஸாவது போட்டிங்கன்னா தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதை நான் ஸ்ட்ராங்காக இதில் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய தடவை சொல்லிட்டேன், ஆனால் யாருமே அதை கேட்குற மாதிரி தெரியல. என்னோடய சைட்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சஃபர் ஆகுவேன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கடா ஸ்டார்ஸ். ஸோ அதனால் ப்ளீஸ் கமெண்ட்டும் லைக்கும் போட்டுருங்க, அதுதான் எனக்கு வேணுமே. ஓகேடா, ஷார்ட்டுக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ. தயாங் அவரோட கம்பெனிக்கு சிஓவாக இருப்பார். அண்ட் நீங்கள் ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட். நீங்கள் 2 பேருமே காலேஜ் டேஸில் தான் லவ் பண்ணியிருப்பீங்க. ஓகேடா, இதுவே போதும். ஒரு ஈவினிங் போல் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்கள் வீட்டில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் மட்டும்தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுனால ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்து டிவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ டிவியில் ரொம்ப ரொமான்டிக் சீன்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. ஏன்னா எந்த சேனல் வச்சாலும் ஒரே ரொமான்டிக்காக இருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேனலை மாற்றி மாற்றி வச்சிட்ருக்கீங்க. அடுத்த ஃபைனலாக ஒரு சேனல் பார்த்துட்ருக்கீங்க. அதில் ஒரு சின்ன ரொமான்டிக் சீன் மாதிரி ஓடிட்டுருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது நானும் தயாங்கும் கிஸ் அடிக்கிறது தான் ஞாபகம் வருது. ஐயோ ஒய்யன் தயாங், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்கள் ஏஞ்சி போய் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்கள் ரூமுக்கு போய் அங்கே வாட்ரூப் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே ஒரு ஒயிட் ஷர்ட் தயாங்கோடது. நீங்கள் அதை பார்க்குறீங்க. என் தயாங்கோட ஷர்ட் இது. தயாங், நீ எப்படாம்மா வருவேன்? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுற தெரியுமா? என்னை பார்க்குறதுக்கு எப்போ வருவேன் நீ? பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் எப்பயாவது தான் கால் பண்ணுற, எப்பயாவது தான் வீடியோ கால் பண்ணுற. உன்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த ஷர்ட் எடுத்து நீங்கள் தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது டக்குன்னு உங்களோட ஃபோனுக்கு கால் ரிங் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா அதில் தயாங் தான். தயாங், நீங்கள் அப்படியே அந்த காலை பிக் பண்ணுறீங்க. சொல்கிறீங்களாட்டு என்ன பண்ணிட்டுருக்க? தயாங், உனக்கு 100 ஆயிடுச்சு தயாங். ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக நீயே ஃபோன் பண்ணிட்ட. அப்படியா? ஆமாம். இல்லாட்டு என்னடி நினச்ச என்னை பற்றி? அதுவா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறதுனால உங்கள் ஷர்ட் எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஷர்ட்டையா? ஆமாம். பார்த்துட்டு மட்டும் தான் இருந்தியா இல்லை? பார்த்துட்டு மட்டும் தான் இருந்தேன். இல்லையே, நீ அது மட்டும் செஞ்சுருக்க மாட்டியே. அப்புறம் வேற என்ன நான் செஞ்சுருப்பேன்? நீ அந்த ஷர்ட்டை போட்டு பார்க்கல? இல்லை, அந்த ஷர்ட்டை நான் போட்டுலாம் பார்க்கல. ஏய், போட்டு பார்க்கல? நான் போட்டு பார்க்கல. இல்லையே, நீ அந்த ஷர்ட்டை போட்டு பார்த்துருப்பியே. இல்லை தயாங், நான் போட்டுலாம் பார்க்கல. அப்படியா? ஆமாம். சரி, ஏன் அப்படி கேட்குற? அதுவா, ஒன்றும் இல்லை, சும்மா கேட்டேன். தயாங், சொல்லு தயாங், ஏன் அப்படி கேட்டா? பொதுவாக இந்த மாதிரி கப்பல்ஸ்லாம் டிஸ்டன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க திங்ஸ் ஏதாவது அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டு பார்த்துப்பாங்க. அதில் ஒரு ஃபீல் கிடைக்கும்டி. அவங்க கூடயே இருக்க மாதிரி இருக்கும். அப்படியா? ஆமாண்டி. தயாங், இதெல்லாம் உண்மையா என்ன? அப்படிதான் என் ஃப்ரெண்டு சொன்னான். நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு. என்ன ட்ரை பண்ணணும்? இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெறும் இந்த ஷர்ட்டை மட்டும் போட்டுப்பார். நானே உன்னை ஹக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ தயாங்கிட்ட தான் தயாங் ஆஃபீஸில். தயாங் சார். என்னடா? சார், இந்த ஃபைலை மட்டும் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிவிட்டு சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் சென்ட் ஆஃப் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாட்டு கொஞ்ச நேரம் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிடுறாரு. எங்கே நீங்கள் அந்த ஃபோனையும் அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த ஷர்ட்டையும் பார்க்குறீங்க. அப்படியா? இந்த ஷர்ட்டை போட்டால் தயாங் என்ன ஆக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமா? தயாங் சொல்கிறது உண்மையா இல்லை போயா?
ட்ரை பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஷர்ட் மட்டும் போட்டிருக்கீங்க. உங்கள் பாடியில் எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. முன்னாடி நிற்கிறீங்க. உங்களுக்கே ஷை ஆகுது. இந்த ஷர்ட் ரொம்ப பெருசாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணாடியில் உங்களே பார்த்துட்ருக்கும் போது டக்குன்னு தயாங்க ஃபோன் அடிச்சிட்றாரு. தயாங் நீ என்ன அதுக்குள்ளே கால் பண்ணிட்ட? இப்போ நீங்கள் அப்படியே அந்த காலை பிக் பண்ணிட்ட. தயாங் என்ன என்ன அதுக்குள்ளே கால் பண்ணிட்டீங்க? அதுவும் வீடியோ கால். ஏன் பண்ணக்கூடாதா? இல்லை அப்படிலாம் இல்லை. ஏய் இப்போ எதுக்கு நீ கேமராலாம் ஆஃப் பண்ணி வச்சு பேசிகிட்டு இருக்க? கேமரா ஆன் பண்ண. நான் உன் ஃபேஸை பார்க்கணும். ஃபேஸை பார்க்கணுமா? ஐயோ அது வந்து தயாங் நம்ம நார்மல் காலில் பேசலாமே. என்னடி விளையாடுறியா? நமக்கே எப்போ தான் டைம் கிடைக்கும். நார்மல் காலில் பேசலான்ற. ஏய் கேமரா ஆன் பண்ணுறி, நான் உன்னை பார்க்கணும். அது ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தயாங் தான். ஏய் என்னடி என்ன பண்ணிட்டுருக்க ஃபோனை வச்சுக்கிட்டு? கேமரா ஆன் பண்ணுறியா இல்லையா பண்ணி அப்படி சொல்லி கத்துறாரு. நீங்கள் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்கள் கேமரா ஆன் பண்ணுறீங்க. சரி கேமரா ஆன் பண்ணால் தயாங் உங்களை பார்க்குறாரு. ஏய் ஃபோனை கொஞ்சம் தூக்குடி. எதுக்கு? இதுலேயே ஃபேஸ் தெரியலையா என்ன? ஏய் உன் நெக்கு வரைக்கும் தான் தெரியுது, உன் பாடிலாம் தெரியல. நீங்கள் என் ஃபேஸை தானே பார்க்கணும்னு சொன்னீங்க, பார்த்துக்கோங்க. எதுக்கு என் பாடிலாம்? பொன்னாடி இப்போ எதுக்கு நீ திருட்டு மொழி முழிச்சிட்ருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி பார்த்துட்டிங்கள, நம்ம நார்மல் காலில் பேசலாமே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தயாங் வந்து ஏய் இப்போ எதுக்கு சும்மா நார்மல் காலில் பேசலாமே சொல்லிட்டு இருக்க? என்னாடி என்ன? அது ஏய் இப்போ எதுக்கு உங்கள் கண்ணு ரெண்டும் திருட்டு மொழி முழிக்குது? நடி பண்ணிட்டுருக்க? என்ன பண்ணிட்டுருக்க? தயாங் அது சொல்லு. அது வந்து ஏய் என்ன நான் சொன்ன மாதிரி என் ஷர்ட்டை போட்டு பார்த்தியா? அது எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கேமரா கொஞ்சம் கீழே இருக்குது. தயாங் என் ரூமில் எங்கேயாவது கேமரா செட் பண்ணி வச்சுருக்கியா அண்ணா? சொல்லு. இது கேமராவா? ஏய் நான் ஏன்டி உன் ரூமில் கேமரா செட் பண்ணோம்? நான் தான் உன்னை ஃபுல்லாகவே பார்த்துட்டேனே, அப்புறம் எதுக்கு கேமராலாம் செட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட்ரி. ஆமாம்ல, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? ஐயோ என் டியூப் லைட் பொண்டாட்டி. டியூப் லைட்டா? ஆமாம் சரியான டியூப் லைட்ரி நீ. தயாங் அப்புறம் என்னடி? எனக்கு தெரியாதா? உங்ககிட்ட என்ன சொன்னா நீ என்ன மாதிரிலாம் யோசிப்பேன்னு. அதுக்கு தான் சும்மா ஒரு பிட்டை போட்டேன். இந்த மாதிரி அவங்க பொருளை எடுத்து போட்டு பார்த்தா அவங்க நினப்பெல்லாம் வரும், அவங்களே வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு சும்மா பீலை விட்டேன். நீயும் நம்பிட்ட, எடுத்து போட்டுட்ட. பார்த்தியா நான் எந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கேன்னு. ஆனால் நீ கேடி தெரியுமா, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீ எந்த அளவுக்கு யோசிக்கிற? இந்த மாதிரி விஷயத்துலாண்டி யோசிக்கணும் தயாங். சரி சரி கொஞ்சம் கேமராவை பேக் சைடில் வச்சு அப்படியே மிரர் முன்னாடி போய் நின்று அப்படியே காட்டு பார்க்கலாம், நான் பார்த்துக்கிற ஒரு கிளான்ஸ் ஒன்றா அதில். முடியாது. ப்ளீஸ் டி. அதெல்லாம் பண்ண மாட்டேன், முடியவே முடியாது. ப்ளீஸ் டி. முடியாது தயாங். என்ன பாரு. என்ன? என் கண்ணை பார்த்து சொல்லு. முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தயாங் வந்து கண்ணாலே ஒரு மாதிரி பார்க்குறாரு உங்களை. ஐயோ இவன் கண்ணை என்ன இப்படிலாம் உருட்டுறான்? என்னடா வச்சிருக்க இந்த கண்ணில்? கண்ணு ஐயோ அது என்னமோ பண்ணுதே. அதுவும் இந்த கண்ணை வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பார்க்காத தயாங், அது என்ன அணுவணுவாக சாகடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. சொல்றி நான் பண்ண மாட்டியா உங்கள்கிட்ட கேட்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே அந்த ஐசியை தான் பார்த்துட்ருக்கீங்க. இல்லாட்டு சொல்றி நான் பண்ண மாட்டியா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. நீங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. போய் பண்ணு பார்க்கலாம், போ. ஃபுஜான் ரெடி பண்ணிகிட்ருக்கா? இவன் கண்ணாலே உன்னை மயக்கிட்டான். இவன் கிட்ட இதுக்கு தான் ஐ கான்டாக்ட்லாம் பண்ணவே கூடாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
தயம் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீ என்னை வந்து ஐ கான்டாக்ட் பண்ணி ஏய் நாடி நானா நேர்லையா இருந்தேன், ஜஸ்ட் ஐ கான்டாக்ட் தானே பண்ணேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போய் காட்டு போ. தயம் ஏய் காட்டுவியா மாட்டியா? இல்லை ஃபோனை கட் பண்ணிட்டு நேரில் வரட்டுமா? காட்டலாம் மாட்டேன், முடிஞ்சா நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ கோழிப்பிடி, உனக்கு நேரில் வரமாட்டான்ற திமிரில் தானே பேசுகிற. வந்தனா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல, உன்னால் அப்புறம் ஏஞ்சிருக்கவே முடியாது. இப்போ வேற பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நான் விட ரொம்ப ஏங்கியிருக்கேன். மவளே என் கையில் நீ எப்போ சிக்கிறியோ அப்போ உனக்கு பூஜை தாண்டி. அது அப்போ பார்த்துக்கலாம் சார். ஏய் சரி வளவலன்னு பேசாமல் போய் அப்படியே காட்டு பார்க்கலாம், அப்படி சும்மா பார்த்துக்கிறேன். முடியாது. ஏய் ப்ளீஸ் டி காட்டுறி. முடியாதுன்னு சொல்கிறேன்ல. ஓ அப்படியா? ஆமாம். அப்போ காட்ட மாட்டேன். காட்ட மாட்டேன். அப்போ போடி அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிடாரு காலை. நீங்கள் என்ன கட் பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி கால் பண்ணுறீங்க. ஸோ இங்கே தயம் தான் கால் எடுத்து என்ன தயம் ஏன் இப்போ காலை கட் பண்ண? நீ தான் காட்ட மாட்டேன்ட்டா, அதான் கட் பண்ணிட்டான். காட்ட மாட்டேன்னு சொன்னால் கட் பண்ணிடுவியா? ஆமாண்டி கட் பண்ணுவான். என்ன இப்போ காட்டவே மாட்டியா? சரி காட்டுறேன், கோவப்படாத. இந்த கரடி பயலுக்கு எங்கேருந்து தான் கோவம் இப்படி வருமோ தெரியாது. என்ன சொன்னா எனக்கு ஒன்றும் கேட்கலையே, கொஞ்சம் சத்தமாக சொல்லு. ஒன்றும் சொல்ல சார், ஒன்றும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் மிரர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. பேக் சைடில் கேமராவை மாற்றிட்டு இப்போ அப்படியே காட்டுறீங்க. அவங்க தான் உங்களை பார்க்குறாரு. ஏய் அப்படியே கொஞ்சம் கீழே இருக்கு. கீழே இருக்கணுமா? எது? ஏய் ஃபோனை தான்டி கொஞ்சம் கீழே இருக்குடி. போதுமா? ஏய் நாடி இந்த ஷர்ட் உன் தைஸ் வரைக்கும் இருக்கு. ஆமாம் தயம், பாரு எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு இந்த ஷர்ட் எனக்கு. ஏய் அது லென்த்தாக இல்லை, நீ தான் குள்ள கத்திரிக்காவாக இருக்க, புரியுதா? தயம் ஏன்னா எனக்கு டெல் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அப்போ தயம் தான் சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் போ தயம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேமரா மாற்றிக்கிறீங்க. ஸோ தயாங்க இப்போ ஏய் சரி அப்படியே உடனே கோச்சிக்காத. சரி இருக்கட்டும், நான் குள்ள கத்திரிக்காவே இருந்துக்கிறேன். என்னடி இவ்வளோ கேஷுவலாக சொல்லிட்டேன்? வெளியெல்லாம் உன்னை டேட்டிங் அவுட்டிங் எங்கேயாவது கூப்பிட்டு போகிறேன்னா என் கூட நடந்து வந்தா அட்லீஸ்ட் என்னோடய ஹைட்டுக்காவது இருக்க வேணாம்? அப்படின்னா தானே என் கேர்ள் ஃப்ரெண்டு என் பொண்டாட்டின்னு நல்லா கெத்தாக சுற்றிட்டு எடுக்க முடியும். அதெல்லாம் விட ஹக் பண்ணும்போது அப்படி குட்டியாக இருந்தால் எப்படி, நல்லா ஹைட்டாக இருந்தால் தானே அப்படியே உன் ஷோல்டரில் நான் சாய, என் ஷோல்டரை நீ சாய, வேறு லெவலில் மஜாவாக இருக்கும். போதும் ரொம்ப ஓட்டாத, நான் குள்ள கத்திரிக்காதான், நான் ஒத்துக்கிறேன். சரி இல்லாட்டு நான் சாப்பிட்டியா? இல்லை தயம். ஏண்டி என்ன டைம் ஆகுது, இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிகிட்ருக்க? காலேஜ் விட்டு வந்தோடனே சாப்பிட்ருவியே. அதுவா? ஆமாம், அம்மா இருந்தால் சாப்பிட்ருவேன். ஆனால் அம்மா தான் இப்போ வீட்டில் இல்லையே, நான் தான் எதாவது குக் பண்ணி சாப்பிட்ணும். என்னாடி என் மாமியார் வீட்டில் இல்லையா? இல்லை. எங்கே போயிருக்காங்க? அதுவா என்னோடய அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏண்டி திடீர்னு உங்கள் அக்கா வீட்டுக்கு? என் அக்கா பையன் கவின் இருக்கான்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவனை பார்க்கறதுக்காக அம்மா போயிருக்காங்க. ஒரு வரத்துக்கு 2-3 நாள் ஆகுமா. என்ன வரத்துக்கு 2-3 நாள் ஆகுமா? ஏய் லட்டு ஏன்டி இதை முன்னாடி சொல்ல? ஏன் தியோங் என்னாச்சு? அட போடி. ஏய் சரி வீட்டில் நீ மட்டும் தானே இருக்க? ஆமாம் நான் மட்டும்தான் இருக்கேன். அப்போனா இன்னைக்கு நைட் நான் வரட்டுமா? நீயா? அதெல்லாம் ஒன்றும் தேவலை. ஏண்டி ஏன் வரக்கூடாதுன்றா? நீ ஏன் வரணும்? நீ உங்கள் வீட்டில் இரு. லட்டு உனக்கு தான் தனியாக தூங்கிறதுக்கு தான் பயமாச்சே, அதுவும் வீட்டில் யாரும் இல்லை, நான் வரேன்டி உனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவலை. ஏன்டி ஏன் நான் வரக்கூடாதா? ஆமாம். அப்போ நான் வரேன். தயம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ ஒன்றும் வர வேணாம். ஏன் நான் வர வேணாம்? அது வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், அதுக்கு தாண்டி வரேன்னு சொல்கிறேன். அதான் தயம் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். ஏய் அதுக்கு தாண்டி சொல்கிறேன் வரேன்னு. தயம் அதான் தயம் வீட்டில் நான் மட்டும்தான். ஏய் நான்
சும்மா சும்மா வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், நான் மட்டும் தான் இருக்கேன்னு மூட கிளப்பி விட்றியா? ஆ இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொன்னேன். ஏய், இப்போ நீ சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? வீட்டில் நான் மட்டும்தான்டா இருக்கேன், வாடா வா மேட்டர் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆ அப்படியா இருக்கு? அப்படி தாண்டி இருக்கு. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நீயா சும்மா ஏன் பேசிகிட்டு இருக்காத? நான் வீட்டில் நான் மட்டும் தான் இருக்கேன், நீ ஒன்றும் வர வேணான்னு சொன்னேன். அதான் இப்போ சொல்கிறியே வீட்டில் யாரும் இல்லை, வீட்டில் யாரும் இல்லைன்னு. அதுக்கு பேர் என்ன? சிம்பாலிக்காக சொல்கிற. வீட்டில் யாரும் இல்லை, நீ வாடா வாடான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. போதும் நிறுத்து. உனக்கு எப்போ பார்த்தாலுமே அந்த மாதிரி நினப்பு தான். லட்டு. சொல்லு தயாங். நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். தயாங் ஏன்? ஏய், அதான் வீட்டில் யாரும் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பயப்படுற? நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். 2 நாள் விட்டியாக வச்சு உன்னை செய்ய போகிறேன். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நேரில் வந்து மீட் பண்ணுறேன்னா நான் வர வரைக்கும் அந்த ஷர்ட்டை அப்படியே தான் போட்டிருக்கேன்னா. இதையா? ஆமாண்டி. தயோங் வேணா தயோங், நீ வரா வேணாம், அங்கே இரு. நான் வருவேன், நேரில் வந்து எல்லாமே பண்ணலாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடாரு. ஸோ நீங்கள் இங்கே ஃபோன் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு சொன்னால் கேட்க கூட மாட்டான். வந்து என்னெல்லாம் பண்ண போகிறானோ. ஆனால் வர வேணான்னு சொல்லவும் முடியல, அதே சமயம் வானும் சொல்ல முடியல. ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் மாட்டிட்டு சின்ன பண்ணமாக ஆகுறேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் இங்கே ரொம்ப ப்ரெஷ் ஆகிட்ருக்கீங்க. அப்படி கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தயாங்காக சமைச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே டக்குன்னு காலிங் பெல் ரிங் ஆகுது. நீங்கள் ஒரே எக்ஸைட் ஆகிட்டீங்க. தயாங் தயாங் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சமைச்சிட்டு இருந்ததை பாதியில் நிறுத்திட்டு அப்படியே போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. வெளியே தயாங் தான் நின்றுருக்காரு. இப்போயே ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ தயாங் தான் ஏய் சரி உள்ளவா. ஏன் தயாங்? உள்ள வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உள்ளே கூப்பிட்டு வந்துடுறாரு. தயாங் ஏய் என்ன பண்ணிட்டுருக்க நீ முதல்ல? நான் என்ன பண்ணேன்? உனக்கு கிஸ் தானே கொடுத்தா? ஏய் கிஸ் கொடுத்தது தப்பு இல்லை, இப்படி வந்து நிற்கிற. நீ தானே சொன்ன நான் வர வரைக்கும் அந்த ஷர்ட்டில் இருக்கணும்ன்ட்டு. ஏய் நான் தாண்டி சொன்னேன், இதுக்குன்னு இப்படியே வந்து வெளியே நிற்பியா? சரி விடு தயாங். என்ன விடு? ஏய் நான் பார்க்க வேண்டியதுரி. சரி சரி கோவப்படாத வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தயாங்க கூப்பிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறீங்க. தயாங்க ஆனால் உங்களை பார்த்து செம்மையாக முறைச்சிட்ருக்காரு. நீங்கள் தயாங் ஏன் முறைக்கிற? பின்ன உன்னை பார்த்து முறைக்காமல் வேற என்ன பண்ணுவேன்? அதான் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான்ல, சாரி. கம்முன்னு இரு அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி தயாங் வந்து திருப்பி அப்படி மூஞ்ச உருன்னு வச்சுக்கிறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு தயாங் நான் உன்னை கூல் பண்ணுற மாதிரி என்கிட்ட ஒன்று இருக்குது தரட்டுமா? அப்போ தயாங் அப்படியே உங்களை பார்த்துட்டு என்ன இருக்குது? அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி தயாங் கிட்டே வரீங்க. தயாங் வந்து எப்படி உங்களை பார்க்குறான். என்ன லிப்லாக் அடிக்க போகிறோமா? அது கிடையாது. அப்புறம் வேற என்ன கூல் பண்ணணும்னா அந்த ஒரு விஷயத்தால் மட்டும்தான் முடியும். இதெல்லாம் இல்லை, அது நான் உனக்கு அப்புறமா தரேன். இப்போது நான் உனக்காக நான் வச்சுருக்கேன், உனக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணேன். அப்படியே நடி எனக்காக ஸ்பெஷலாக. கெஸ் பண்ண பார்க்கலாம். எனக்காக ஸ்பெஷலாக உனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்சதெல்லாம் இந்த லிப் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பு பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஏஞ்சிடுறீங்க. தயாங்கோட கையை தட்டி விட்டு ஏஞ்சிட்டு தயாங் நான் உனக்காக என்ன வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக நின்று கேட்குறீங்க. தயாங் சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு மார்க்கமாக உங்களே பார்க்குறான் டாப் டு பாட்டம். என்ன அப்படி பார்த்துட்ருக்க? நான் கூட பேசிகிட்டு இருக்கேன்ல, சொல்லு. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பியர் வாங்கி வச்சுருக்கேன். அண்ணா உனக்காக நான் பாதாம் மில்க் ஸ்பெஷலாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பாதாம் மில்கா? ஆமாம் தயாங், நீ மட்டும் அந்த பாதாம் மில்க்கு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயா, சாப்பிட்டா என்னடி ஆகும்? இப்போ எதுக்கு இப்படி கிட்ட வந்து கேட்குற? இல்லை சாப்பிட்டா என்ன ஆகும்னு சொல்லு. அதுவா, சாப்பிட்டா நல்லா எனர்ஜெட்டிக்காக குளுன்னு இருக்கும். அப்படியா? எனர்ஜெட்டிக்காக இருக்குமாடி? எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓ அப்படியாடி, சரி அப்போ சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா பார்க்கலாம். இதோ எடுத்துகிட்டு வரேன். இப்போ அப்படியே நீங்கள் கிச்சன் ரூமுக்கு தான் போயிடுறீங்க. ஸோ ஜயாங் அப்படியே
உங்கள் பின்னாடி கிச்சன் ரூமுக்கு வராரு. நீங்கள் பாதாம் மில்க் எடுத்து கிளாஸில் ஊற்றிட்டுருக்கீங்க. தயாங் இங்கே பின்னாடி தான் நின்றுருக்காரு. உங்களை பார்க்குறாரு டாப் டு பாட்டம். நீங்கள் வேறு தயாங்கோட ஒயிட் ஷர்ட் தானே போட்டிருக்கீங்க. அந்த ஷர்ட் வேறு உங்கள் தைஸ் வரைக்கும் தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா ஃப்ரீயாலாம் விட்டுருக்கீங்க. அப்படி தயாங் வந்து உங்கள் தைஸை பார்த்துக்கிட்டே அப்படியே உங்கள் கிட்ட வரான். நீங்கள் இங்கே கிளாஸில் ஊற்றிட்டுருக்கீங்க. அப்படியே உங்கள் கிட்டே வந்து தயாங் வந்து உங்களை பேக்கப் பண்ணுறான். நீங்கள் தயாங் ஏய் லட்டு இப்போ அப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருக்கும்போது தயாங்கோட அந்த பார்ட்ஸ் உங்கள் பேக்கில் டச் ஆகுது. அது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் தயாங் என்ன பண்ணிகிட்ருக்கா? என்ன பண்ணிட்டுருக்கேண்ணா? ஹக் பண்ணிட்டுருக்கேன். தயாங் இல்லை, நீ வேறு என்னமோ பண்ணிகிட்ருக்கா. நீ முதல்ல எதடி எதை எடுக்கணும்? தயாங் எடு தயாங். நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தயாங் தான் அப்படியே உங்கள் காதுகிட்ட இருக்க அந்த ஹேரெல்லாம் அப்படியே விலக்கி விட்டுட்டு உங்கள் நெக்கில் தான் அப்படியே கிஸ் கொடுக்குறாரு. தயாங் என்ன பண்ணுற? கிஸ் பண்ணுறேன். தயாங் வேணாம் தயாங், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தயாங் தான் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே அவரோட ஹேண்டை உங்கள் ஷர்ட்குள்ளே வெட்டுறாரு. தயாங் என்ன பண்ணிட்டுருக்கா? எடு தயாங். எடுக்கணுமா? எடுக்க முடியாது. தயாங் நீ என்ன பண்ணிருக்கா? எடு. நான் உனக்காக நீ எனக்காக என்னடி என்ன? நான் உனக்காக நான் தயாங் என்ன தயாங் பேசுடி பேசு. தயாங் நான் உனக்காக பாதாம் மில்க் போட்டுட்ருக்கேன்ல, நீ கையெடு. கையெடுக்கணுமா? ஆமாம், இல்லைன்னா பாதாம் மில்க் ஊற்றிடும். உனக்கு பாதாம் மில்க் வேணாமா? சொல்லு. கையெடுத்தயாங். எனக்கு பாதாம் மில்க்லாம் வேணாம். அப்போ என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? எனக்கு மிட் நைட் மசாலா பால் வேணும். மிட் நைட் மசாலா பாலா? அப்படின்னா என்ன செய்யும்? உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. அப்படின்னா என்னென்ன நான் காட்டுட்டுமா? என்ன தயாங் வேணாம், நீ கையெடு. உங்கள் ஹேண்ட்ஸ் எடு முதல்ல. கையெடு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்கள் தயாங்கோட கையை தான் எடுத்து விடுறீங்க. தயாங் வந்து என்னடி எடுத்து இப்போ எதுக்கு என்னோடய ஹேண்ட் எடுத்தா? இந்த பாதாம் பால் குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பாதாம் பால் கொடுக்குறீங்க. தயாங் பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் குடி தயாங் குடி அப்படின்றீங்க. இப்போ தயாங் தான் அப்படியே அந்த பாதாம் பால் எடுத்துகிட்டு அப்படியே சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறாரு. நீங்களும் இன்னொரு கிளாஸில் பாதாம் பால் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே குடிச்சிக்கிட்டே வரீங்க. தயாங் பார்க்குறாரு. தயாங் வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு டிவி ஆன் பண்ணிட்டு பாதாம் பால் அப்படியே சிப் பண்ணி குடிச்சிட்ருக்காரு. நீங்களும் அப்படியே தயாங் பக்கத்துலேயே உட்காந்து பாதாம் பால் குடிச்சிக்கிட்டே தயாங்க பார்க்குறீங்க. ஆனால் தயாங் உங்களை பார்க்க கூட மாட்டான். நீங்கள் தயாங் போதும், நீ இவ்வளோ நேரம் கிரிக்கெட் தானே பார்த்த, கொடு ரிமோட்டை, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கிட்டேருந்து ரிமோட்டை பிடுங்கி நீங்கள் சன் மியூசிக்கில் வச்சு பாட்டு கேட்டுட்ருக்கீங்க. சன் மியூசிக்கில் வேறு நைட் வைப்புன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக சாங்ஸ்லாம் ப்ளே ஆகிட்டுருக்கு. இங்கே தயாங்க அப்படியே பாதாம் பாலை சிப் பண்ணிக்கிட்டே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஐயோ என்னம்மா இப்படி பார்க்குறான்? வயன் உனக்கு நேரம் சரியில்லடி, சேனலை மாற்றி தொலை. அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் வேறு சேனல் வைக்கிறீங்க. அந்த சேனல்லையுமே அப்படி தான். ஐயோ இதுக்கு தான் நைட்டில் டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. பாரு எந்த மாதிரி சாங்லாம் ஓடிட்டுருக்கு, இவன் வேறு நம்மளை இப்படி பார்க்குறான். ஐயோ கடவுளே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தாங்க அப்படியே உங்கள் தைஸ்லேருந்து உங்கள் பாடி ஃபுல்லாக பார்த்துட்டே வராரு. இங்கே உங்களுக்கு செம்மையாக ஹெவி ப்ரீத் ஆகுது. தாங்க அப்படியே அந்த பாதாம் பாலை குடிச்சிட்டு கிளாஸ் அப்படியே டப்புன்னு வைக்கிறான். நீங்கள் என்ன இப்போ தயாங் அப்படியே உங்க கிட்ட வரான். நீங்கள் தயாங் என்ன கிட்ட வர? சும்மா இருக்கவன வான்னு பிடிச்சி இழுக்கிறா. எதுக்கிடி இப்போ இந்த மாதிரி சாங்லாம் போட்டு மூடேத்துறியா? இல்லை, நான் எங்கே போட்டேன்? நான் சேனல் மாற்றி வச்சேன். அது அப்படி வந்தால் நான் என்ன பண்ணுறது? நான் தான் மூடிக்கிட்டு உட்காந்துருக்கேன்ல, சும்மா வானை பிடிச்சி இழுக்காது குறையா ரொமான்டிக் சாங்காக போடுற, அதில் வேற அப்படிலாம் இருக்காங்க. நாடி நான் நினச்சிட்ருக்க. தயாங் அதுக்கு ஏன் நீ இப்படி கிட்ட வர?
நான் கிட்ட கிட்ட வரது இருக்கட்டும். உனக்கு ஏன் இப்படி மூச்சு வாங்குது? அது கிட்ட வராதனால மூச்சு வாங்குது தயம். தயம், இதுக்கு மேலே கிட்ட வராத. பின்னாடி போக முடியாது, போனால் விழுந்துருவேன். தயாங்க ஆனால் கண்டுக்கல. நீங்கள் தயம் கிட்ட வராது தயம். வீட்டில் யாரும் இல்லை. அதான்டி, வீட்டில் யாரும் இல்லை, நீ நான் மட்டும்தான் இருக்கோம். அதுவும் இல்லாமல் இது வர நைட் டைமு நல்லா குஜால்ஸா டிவியில் ஓடிட்டுருக்கு. நம்மளும் இப்படி பண்ணலைன்னா எப்படி? தயம், முதல்ல இப்படி பேசுறது நிறுத்து. நீ யார்கிட்ட இருந்து இப்படிலாம் கற்றுக்கிட்டு வர? ரொம்ப பேடாக பேச ஆரம்பிச்சிட்ட. நம்ம லவ் பண்ணுற டேஸ்லாம் நீ இப்படி இல்லையே. பேடாவா? இல்லையே, நான் ஒன்றும் பேடாக பேசுகிற மாதிரி தெரியலையே. இல்லை தயம், நீ அப்படி தான் பேசுகிற. இல்லடி, நான் அப்படிலாம் ஒன்றும் பேசல. நான் கரெக்டாக தான் பேசிகிட்ருக்கேன். சரி தள்ளு, இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சூஃபாவில் சாயிறீங்க. ஏன்னா இதுக்கு மேலே போக முடியாது. இப்போ தாங்க அப்படியே உங்கள் கிட்ட வரோம். உங்களோட இச்சை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். நீங்கள் தயம் தயம், என்னடா இப்படிலாம் பார்க்குற அப்படின்றீங்க. இப்போ தாங்க அப்படியே உங்கள் செஸ்ட்டை தான் பார்க்குறாரு. நீங்கள் தயம் தயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்படி உங்களோட லிப்ஸ் கிட்ட கிஸ் பண்ணுறதுக்காக அவரோட லிப்ஸை கிட்ட கொண்டு வராரு. அப்போ டக்குன்னு உங்களுக்கு ஃபோன் அடிக்குது. யார் அது? அது அம்மா அம்மா கால் பண்ணுறாங்க. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்துக்கிட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஸோ இப்போ உங்கள் ரூமில் மை காட், ஒரு நிமிஷத்தில் உயிர் போயிட்டு உயிர் வந்துருச்சு. இப்படி கிட்ட கிட்ட வந்தால் எப்படி இருக்கும்? சொல்லி கால் பிக் பண்ணி உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறீங்க. இங்கே தயாங் தான். என்ன பண்ணுறக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க வந்து உங்கள் ரூம்குள்ளே வராரு. நீங்கள் இங்கேயே வந்துட்டானா? போச்சு. ஏய், எவ்வளோ நாடி ஃபோன் பேசுவா? தயாங், அம்மா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, கம்மனிரு. வயன், அம்மா சொன்னது புரிஞ்சுதா? லாக் பண்ணிட்டு தூங்க, சாப்பிட்டேனா? சரிம்மா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தாங்க தான் அவங்கக்கிட்ட வந்து ஏய், ஃபோனை கட் பண்ணுறீ. ஆனால் எதுவுமே பேசாமல் நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ தாங்க தான் ஃபோனை கட் பண்ணுறியா இல்லையா? தயாங், அம்மா பேசிகிட்டு இருக்காங்க தயாங், கொஞ்சம் நேரம் ப்ளீஸ் அப்படின்றீங்க. இப்போ அப்படியே தயாங் வந்து உங்கள் பேக் சைடில் வந்து ரொம்ப டச் ஆகிற மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் தயாங் என்ன பண்ணுற? ஐயோ, என்னடா பண்ணுற? அம்மா வேறு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, இவன் வேறு இப்படி பண்ணுறானே. ஏய், கட் பண்ணுறீ. தயாங் தயாங் இருடா தயாங், கட் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் காதுகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் இங்கே தயாங் கொஞ்ச நேரம் எடு தயாங். கால் கட் பண்ணு. தயாங் தயாங் எடு தயாங். ஒயன், என்ன லைனில் இருக்கியா இல்லையா? அம்மா இருக்குமா இருக்க. என்னம்மாச்சு? ஏன் இப்படி ஒரு மாதிரி ஹெவி பிரீத் ஆகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அம்மா நான் நாளைக்கு கால் பண்ணுறேன். ஏன்னா சரி ஓகேவா பை அப்படி சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. தயாங், ஏன் தயாங் இப்படிலாம் பண்ணுற? நான் கேட்டு தண்ணி கொடுத்துருந்தா நான் ஏன் இப்படிலாம் பண்ண போகிறேன்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும் நான் தான் சொன்னேனே. என்ன வேணும்? எனக்கு மிட் நைட் மசாலா பால் வேணும்னு கேட்டேன். மிட் நைட் மசாலா பாலா? அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாதே. ஏய், அது ஒன்றும் செய்யறதில்ல, ஆனால் அது உன்கிட்ட தான் கிடைக்கும். ஏன் கிட்டையா? தயாங், நீ எந்த மீனிங்கில் சொல்கிற? நீ எந்த மீனிங்கில் சொல்கிறியோ அந்த மீனிங்கில் தான். தயாங், என்னடா ஷர்ட்டெல்லாம் கழட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி பண்ணி போகிறீங்க. இல்லாட்டு இப்போ எதுக்கு பின்னாடி பண்ணி போகிற? முன்னாடி வா. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. இப்போ அப்படியே பாத்ரூமோட வாலில் தான் அப்படியே பின்னாயிடுறீங்க. எதுக்கு மேலே போக முடியாது. ஐயோ, மாட்டிக்கிட்டேன்னா தயாங். என்னடி? என்ன கரெக்டான பிளேஸ்க்கு தான் வந்திருக்க போலையே, அவ்வளோ ஆர்வமா? தயாங், இல்லைடா நீ நவரு, நான் போகணும் கீழே. ஏய், முடியாதுடி, நவர முடியாது, இன்றைக்கி என்னோடய டைம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஷவர் ஆன் பண்ணி விட்டுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. தயாங் தயாங், என்ன ஷவர் ஆன் பண்ணி விட்டா? ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்கள் ஷவர் ஆஃப் பண்ணுறதுக்காக போகிறீங்க. தயாங் தான் அவங்க கையை பிடிச்சிட்டு ஏய் லட்டு, ஆஃப் பண்ணாத. தயாங்
என்ன? ஆ தாங்க ஆஃப் பண்ண தேங்க எனக்கு குளிருது. உனக்கு குளிருதா? ம். ஆமா. எனக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. உங்கள டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. நீங்க ஷவர்ல ஃபுல்லா நனைஞ்சிட்ருக்கீங்க. உங்க ஒயிட் ஷர்ட்ல ஃபுல்லா ஈரமா இருக்கு. அதில உங்க ஸ்கின் அப்படியே வெட்டா தெரியுது. உங்க ஹேர்லேருந்து வாட்டர் ட்ராப்ஸ்லாம் உங்க ஃபேஸில அங்க இங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் வாட்டர் ட்ராப்ஸ் அண்ட் உங்க வெட் ஷர்ட், உங்களோட ஸ்கின் அண்ட் உங்க தைஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாங்க அப்படியே டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. ஆனா எனக்கு ரொம்ப சூடா இருக்குடி. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்க கிட்ட தான் வராரு. நீங்க தயாங் தயாங் வேணாம் தயாங் வேணாம் சொல்கிறத கேளு. முடியாது. எனக்கு மிட் நைட் மசாலா பால் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க அப்படியே உங்ககிட்ட வந்து அப்படியே உங்களோட ஃபஸ்ட்டு இருக்க 2 பட்டனை அன்பட்டன் பண்ணி விடுறாரு. ஸோ இப்போது உங்கள் செஸ்ட்டு தான் அந்த வெட் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக தெரியுது. என்னடி இது பாரேன் எப்படி இருக்கு பாரேன், நல்லா ஸ்ட்ராபெர்ரி மாதிரி. ஐயோ தயம் என்ன தயம் ஹேண்ட் எடுத்துகிட்டு வராத. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தயாங் தான் அப்படியே அவரோட ஹேண்டை வச்சு உங்களோட ஷர்ட்குள்ளே விட்டுட்டு உங்கள் செஸ்ட்டு போட்டு நல்லா ரப் பண்ணுறாரு. தயம் ஆ ஆ தயம் தயம் வலிக்குதுடா விடு. முடியாது விட மாட்டா. செம்மையாக இருக்குடி. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களோட ஷர்ட் பட்டன் எல்லாத்தையும் அன்பட்டன் பண்ணி விட்டுறாரு. நீங்கள் தயம் என்ன பண்ணுற? ஏய் கழட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் ஷர்ட் அப்படியே கழட்டி தூக்கி போட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் ஒன்றுமே போடல, நீங்கள் இன்னர்ஸ் கூட போட்டிருக்க மாட்டீங்க, அதனால உங்கள் கையை அப்படியே ஹைட் பண்ணிக்கிறீங்க. ஏய் இப்போ எதுக்கு நீ உன் ஹேண்ட்ஸை வச்சு ஹைட் பண்ணுற? ஆ தயாங் அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நடி நான் ஒரு மாதிரி இருக்கு? நான் தானே உன்னை பார்த்தேன், வேற எவனோ உன்னை பார்க்குற மாதிரி அப்படியே கை வச்சு மறைச்சிக்கிற. ஆ இல்லை அது. ஏய் நீ எனக்கு தான் தெரியும்ல. ஆ தயாங் நான் உனக்கு தான் இருந்தாலும். ஏய் கையெடு கையெடுறி அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே தயாங் வந்து அப்படியே அவங்க ஹேண்ட்ஸை செவஸில் அப்படியே பின் பண்ணி இப்போ அப்படியே அவனோட லிப்ஸில் தான் வந்து கிஸ் பண்ணுறாரு. தயாங் ம், 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 தயாங் போதும் தயாங். எனக்கு வேணும். தயாங் போதும்டா. ம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தயாங் தான் அப்படியே அவங்கள அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு உங்கள் மேலே லைட் ஆகுறாரு. ஸோ ஏய் எனக்கு முடியல, நான் இன்செர்ட் பண்ண போகிறேன், உனக்கு வலிச்சா சொல்லேன்னா கம்மனே படுத்திருக்காத. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் மேலே ஏறி உட்காந்து தாங் தான் இன்செர்ட் பண்ணுறாரு. தாங் பொறுமையாக பண்ண, வலிக்குது. என்ன மாதிரி பொண்ணுடி நீ. ஆ நான் பிரம்மன் உன்னை படைக்கும் போது எனக்காகவே படித்த மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் கரெக்டாக செதுக்கி 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 படைச்சிருக்காண்டி. என்னம்மா இருக்கு. இப்போது ஒரு 3 ஹார்ஸ் லேட்டர் நீங்களும் தயாங் தான் அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. உங்கள் ஹெட்டு தயாங்கோட செஸ்டில் இருக்குது. ஸோ தயாங்கும் நீங்களும் ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்போது நீங்கள் ரொம்ப சேடாக ஒரு மாதிரி ரொம்ப சேடாக இருக்கீங்க. தயாங்க அதை பார்த்துட்டு ஏய் நாடி என்னாச்சு? ஆ ஒன்றும் இல்லை தயாங். இல்லையே ஒரு மாதிரி இருக்கா? நான் ஸ்பீடாக பண்ணிட்டேனா? வலிக்குதா? இல்லை தயாங் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னடி? அப்புறம் ஏன் அப்படி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தயாங். ஏய் சொல்றி. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஏய் இப்போ சொல்வியா மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தயாங். எங்கே பாரு, என் கண்ணை பாடுறி. என்ன நான் இதெல்லாம் பண்ணுறானே விட்டுட்டு போயிடுவானான்னு பார்க்குறியா? ஆ ஆ சாச்சா அப்படிலாம் இல்லை தயாங். ஏய் நான் உன்னை எப்பயுமே விட்டு போக மாட்டேன், நீ என்னை என்றைக்குமே விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் தயாங். அப்புறம் ஏன்டி சுகமாக இருக்கா?
இல்லை அது கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படிலாம் பண்ணுறோமே, அதான். ஏய், அதெல்லாம் பார்த்துக்கலாம்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தால் தான் ஒரு மாதிரி கிக்காக இருக்கும். நான் ம் ஆனால் இருந்தாலும் ஒரு வேளை தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்குமே, பேபிலாம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? ஏய், என்னாடி இப்படி கேட்குற? பெற்றுக்கணும்டி. அது புரியுது. ஆனால் ஒரு வேளை ஃப்யூச்சரில் உன் பையன் கேட்க மாட்டானா? எப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பிறந்துட்டேன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? அப்போ தேங்க அப்படி உங்களை பார்க்குறான். நான் பையனே ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? ஆ ஆமாம். ஏய், இல்லை, பொண்ணு தான் வேணும். ஆ பொண்ணு வேணுமா? அதெல்லாம் முடியாது, எனக்கு பாய் பேபி தான் வேணும். ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, கேர்ள் பேபி வேணும்டி. எனக்கு பாய் பேபி தான். எனக்கு கேர்ள் பேபி தான்ப்பா. இப்போ நீங்கள் முடியாது தெரியும், பாய் பேபி தான். வேணா ஒன்று பண்ணலாம். என்ன என்ன பண்ணலாம்? வேணா ட்வின்ஸாக பார்த்துக்கலாமா? ட்வின்ஸா? ஆமாம். ஒரே நேரத்தில் உன்னோட விஷயம் நிறைவேறின மாதிரி இருக்கும், என்னோட விஷயம் நிறைவேறின மாதிரி இருக்கும். ஆமால. என்ன ஆமால? அப்போ ஓகே தெரியும், அப்படி பார்த்துக்கலாம். ஏய், வெறும் பாய் வார்த்தையாக சொன்னால் மட்டும் போதாது. அப்புறம் வேற என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் பண்ணணும். என்ன என்ன பர்ஃபார்மன்ஸ்? இப்போ பண்ணமே அதை டபுள் ஆக்கணும். என்ன? போதும், என்னால் முடியாது. இப்போ பண்ணதுக்கே எனக்கு இடுப்புலாம் வலிக்குது, இதில் வேற முடியாது முடியாது. அப்போ உனக்கு வேணாம் மாட்டி ட்வின்ஸு? வேணாம் வேணாம் வேணாம். ஆனால் எனக்கு வேணுமே. தயம், சரி ஓகே. அப்போனா நீ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கேர்ள் பேபி பெற்றுக்கலாம் தயம். என்னது புரியல, கேட்கல. நீ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கேர்ள் பேபி பெற்றுக்கலாம் தயம். அப்படியா? ஆமாம் ஆமாம், ஒரு கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி, எப்படி ஓகேவா? முடியாது முடியாது, எனக்கு 2 குழந்தைலாம் போதாது. அப்புறம் உனக்கு எத்தனை குழந்தைங்க வேணும்? எனக்கு 5 பேபிஸ் வேணும். பெற்றுக்கலாமா? என்னது 5 பேபிஸா? தயம், பெற்று கொடுப்பியான்னு கேட்டான். அது சொல்லு, பெற்று கொடுப்பியா? சரி, 5 பேபிஸ் தானே, பெற்று தரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தயாங் அப்போ வாடி பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். திருப்பிம்மா தயாங், என் பாடியிலலாம் ஸ்ட்ரென்த்தே இல்லை, ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தயாங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ தயாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவரும் உங்களை ஹக் பண்ணுறாரு. சரி ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஆல், லவ் யூ, பபாய்.